ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு டீ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா பன்னீர் ரோஸ் வச்சு ஒரு டீ பார்க்க போகிறோம். பன்னீர் ரோஸ் தேநீர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன: 5 பன்னீர் ரோஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சின்ன லெமன் எடுத்து வச்சுருக்கேன், 2 ஏலக்காய், அப்புறம் ஹனி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பன்னீர் ரோஸை நல்லா உதிர்த்து 2-3 தடவை வாஷ் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஏலக்காய் தட்டி கொண்டு வந்து வச்சாச்சு. லெமன் இருக்குல்ல, அது குட்டி லெமனு, அதை வந்து ஒரு லெமனை வந்து நம்ம பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய லெமனாக இருந்தால் ஒரு அரை லெமன் மட்டும் போதும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இது போல் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வந்து ஒரு 3 டம்ளர் ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா பாயில் ஆகட்டும். ஃபஸ்ட்டு இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருந்தோம்ல, அது இப்போ நல்லா பபல் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல 2 ஏலக்காய் தட்டி இது போட்டுக்கலாம். அடுத்து இந்த ரோஸ் இதழ்கள் எடுத்து வச்சோம்ல, 5 ரோஜா பூடைய இதழ்கள், அதையே வந்து இந்த கொதிக்க தண்ணியில் போய் போட்டுக்கலாம். இப்போ கொதித்து நல்லா வரும்போது அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி லைட்டாக கிளறி விடுங்க. மேலே சில பூக்கள்லாம் இருக்கும், அது இப்படி கிளறி விடும்போது உள்ளுக்குள்ளே போய் நல்லா பாயில் ஆகி இந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி வரும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் கொதிக்க விட்டோம். இப்போ வந்து ரோஜா இதழ்களோட நல்லா கொதித்து எசன்ஸ்லாம் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து எடுத்து வச்சோம்ல லெமனு, ஒரு சின்ன லெமன், அதை வந்து புழிஞ்சு இதில் ஊற்றிக்கலாம். அதை அப்படியே ஒரு கிளறி விட்டுட்டு அப்படியே நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அவ்வளோதான், வடிகட்டிக்கலாம். இதுவும் நம்ம பன்னீர் ரோஸ் தேநீர் கொதிக்க வச்சு எடுத்தோம்ல, அதில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 2 டேபிள் ஸ்பூன் ஹனி யூஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வேணும்னா நாட்டு சர்க்கரை கூட இல்லை பனங்கருப்பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தேன் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி மேலேயும் கீழேயுமா இப்படி கிளறி விடுங்க. அதான் ஹனி வந்து அடியில் போயிருக்கும். இப்படி லைட்டாக கிளறி மேலே கீழேயுமா அப்படியே கிளறி விடுங்க. இதோ சுவையான நம்மளுடைய பன்னீர் ரோஸ் வச்சு தேநீர் பார்த்தோம்ல, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த பன்னீர் ரோஸ் கொதிக்கும்போது அவ்வளோ மணமாக இருந்துச்சு. பன்னீர் ரோஸ் வந்து வாசனை திரவியங்களில் மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது, உடல் எடையை குறைக்க கூட இதை யூஸ் பண்ணுறாங்க. தொடர்ந்து இது வாரத்தில் ஒரு 2 தடவை 3 தடவை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு 2-3 மாதத்துலேயே ஒரு 4 கிலோ 5 கிலோ இயற்கையாகவே நீங்கள் எடை குறையலாம். பன்னீர் ரோஸ் டீ வந்து எடையை குறைக்க உதவும். வயிற்றுப்புண்ணு, வாய்ப்புண்ணு இதெல்லாம் ஆற்றக்கூடியது. பன்னீர் ரோஸ் வந்து உடல், முகம் பொலிவு பெறவும் இதை யூஸ் பண்ணுவாங்க. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, யூஸ் பண்ணி பயன்பெறுங்க. நீங்களும் இது போல் பன்னீர் ரோஸ் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா இது போல் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பன்னீர் ரோஸ் இதழ்கள் ட்ரை பண்ணி பேக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி பயன்பெறலாம். இதே போல் ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.